ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் துவங்கும் போது நிலை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான். ராசிநாதனே தொழில் ஸ்தான அதிபதியாக வரனால மேக்ஸிமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் தாராளமாக பண்ணலான்றது நம்ம எப்பயுமே பரிந்துரைக்கக்கூடிய விஷயம். அது போக வந்து நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த இடத்துக்கு இருக்கமோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி மாறிடுறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிநாதன் அப்படி புதன் வந்து தனியாக இருந்தால் நல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி நல்ல மனுஷனை பார்க்க முடியாத அளவுக்கு சொல்லலாம். அவர் வந்து நல்ல மனிதர்களோட, அதாவது சுப கிரகங்களோட சேரும்போது ரொம்ப சூப்பராக இருப்பார். ரொம்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை சொல். அதே புதன் வந்து பார்த்திங்கன்னா, அசுபர்களோட இயற்கை அசுப கிரகங்களான ராகு, சனி, செவ்வாய் இது மாதிரியான கிரகங்களோட சேரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிடுவாப்பில். இப்படி இருந்தவர் அப்படி மாறிட்டாருன்னு ஆச்சரியம் படுற அளவுக்கு ஒரு மாற்றங்களை தன்னோட நிலையில் காட்டுவார். இது வந்து ராசிக்காரர்களான கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிரதிபலிக்கும். அதனால் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் நல்ல விதத்தில் மட்டும் வச்சுக்கோங்க, நல்ல மனிதரோட மட்டும் வச்சுக்கோங்க. பெரியோர்கள் நட்பு, நீங்கள் பெரியோர்கள் நட்பு அப்படின்னா வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் ஞானத்தில், அறிவில், படிப்பில் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நல்ல மனிதர்களோட வச்சுக்கோங்க. அதுக்கான முயற்சி எடுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் இப்போ எங்கே இருக்கார், இந்த மாத துவக்கத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா, கடக ராசியில் லாபஸ்தானத்தில் குருவோடையும் சூரியனோடையும் சேர்ந்து ரொம்ப நம்ம ஏற்கனவே சொன்னேன் பெரியோர்களை துணை தேடல்னு, அந்த மாதிரி தான் பெரியோர்கள் நட்போடையும் நம்மளை நல்ல விதமாக வச்சுக்கணும்னு ஒரு சுபத்தன்மையில் இருந்துகிட்ருக்கீங்க. இதுக்கு அடுத்ததாக ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இந்த மாத பிற்பகுதி வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சிம்ம ராசிக்குள்ளே வரப்போகிற 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வராரு. அங்கே கேது இருக்கார். கேது வந்து ஞானக்காரகன், சுபகிரகம் தான். ராகு கேது இந்த 2 நிழல் கிரகங்களில் கேது வந்து சூப்பர் தான். ஸோ அவரோட சேர்றது தப்பு கிடையாது. ஞானக்காரகனோட சேர்றது, ராசிநாதன் சேர்றது நல்ல விஷயம். அது போக சூரியனும் அங்கே தான் வரப்போகிறாரு. இப்போ சூரியன், கேது, அதுக்கு எதிர்நிலையில் ராகு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் இயற்கையாகவே வந்து உங்களை சுற்றி வரக்கூடிய ஆட்களும் தப்பான, அதாவது தவறான மனிதர்களாகவும் எல்லாமே வருவாங்க. நீங்கள் தான் அவங்கள்ட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். ஏன்னா நீங்கள் யாரோட சேரீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறதுனால, நீங்கள் வந்து நல்ல மனிதர்களோடையும் நல்ல விஷயங்களோடையுமே தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு நல்ல சிந்தனைகளோடு இருந்துட்டாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்ற பட்சத்தில், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவுமா அந்த மாதிரி வழக்கு கட்ட பஞ்சாயத்து இப்படின்னு போகக்கூடிய ஆட்களான அவங்களோட தொடர்புகள்லாம் வரும்போது, தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க தொடர்பு வரும்போது என்ன ஆகும்னா, நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து உங்களோட மதிப்பை கெடுத்துக்கிறாமல், நீங்கள் சம்பாதிச்ச நல்ல பேரை தொலைச்சிடாமல், உங்களுடைய நல்ல பொருளாதாரத்தை தொலைச்சிடாமல் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலேருந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களை நல்ல விதமாக வலுப்படுத்தக்கூடிய விஷயங்களான புத்தகம் படிக்கிறது, அப்புறம் வந்து நல்ல நண்பர்களோட பழகிறது, குடும்பம் வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா புதன் வந்து தனியாக இருக்கிறவங்க தான் நல்லவன். அது யாரோட சேர்றாரோ அவரை பொறுத்து அதோட பலன் மாறும் இல்லையா ராசிநாதனுக்கு. ஸோ அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்து கூடுமான வரைக்கும் அனாவசியமான பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கிட்டு, அப்படியும் நண்பர்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்ல நண்பர்களோட மட்டும் பழக்கம் வச்சுக்கிட்டு, நல்ல நண்பர்களாக புத்தக வாசிப்புன்ற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த புத்தகங்கள் ஒன்று உங்களுக்கு நல்ல நண்பரை வந்து நல்ல ஆலோசனைகள் கொடுத்து உங்களை எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கும். நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இல்லையா? ஸோ அதனால் உங்களை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக, இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து லைஃப்பில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பயுமே சிறப்பாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். மேலும் உங்கள் ராசியில் சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, பாக்யாதிபதி, அப்புறம் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கிரன்.
சுக்கிரன் வந்து சுபகிரகம் தான், முழு சுபகிரகம். ஆனால் அவர் கன்னி ராசியில் தான் நீசம் அடைவார் இல்லையா, அதாவது 0 பலம். கன்னி ராசியில் சுக்கிரன் இருந்துட்டு நீச பலம். அவர் எங்கே உச்சம் அடைவார்னா மீன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு நேர் எதிர்நிலையில் தான் பலம் பெறுவார், உங்கள் ராசியில் பலம் குறைவார். ஆனால் இது வந்து சுக்கிரன் வந்து ராசியில் அமரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இயற்கையாகவே வந்து விளையாட்டுத்தனம் அதிகரிக்கும். வயசான பெரியவங்களாக இருந்தால் கூட, 70 வயசு பெரியவங்க கூட நீங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சுக்கிரன் இந்த பாருங்களேன், இப்போ நடக்க போகுது ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து ஒரு நம்மளை ஏன் நம்ம வயசானவன்னு நாமளே நினைக்கணும், நம்மளை எங்கே நம்ம ஃபீல் பண்ணுவோம், டிஷர்ட் போடுவோம், ஜீன்ஸ் பேண்ட் போடுவோம், ஷூ மாட்டுவோம், வெளியே போவோம் வருவோம் அப்படின்லாம் தோணும். அது தப்பு கிடையாது, மனசு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக தப்பான வழியை தேட வைக்கும். இது எதனால் தேட வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. ராசியில் அமரக்கூடிய சுக்கிரனுக்கு எதிரில் வந்து சனி இருக்கார். சனியோட சமசப்த பார்வையில் சனி சுக்கிரன் தொடர்பு வரும்போது, உங்களை எதிர்த்து இருக்கவங்கள பார்த்து நீங்கள் தப்பான வழியில், அதாவது எதிர்த்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நாம் இருந்தால் என்ன, எல்லோரும் தப்பு தானே பண்ணுறாங்க, நாம் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து சுக்கிரனும் சனியும் சேர்ந்து செய்யக்கூடிய விளையாட்டு. இதில் மாட்டிக்கிறாதீங்க. யார் எப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதே மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு. அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு திரிகோண ஸ்தானமான 10ஆம் இடத்து, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய மிதுன ராசியில் செவ்வாய். இந்த ராகு செவ்வாய் திரிகோண இணைவு கிடைக்கிறதுனால நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் நண்பர், உங்கள் உறவோ, யாரோ ஒருத்தர் யாருக்கோ ஒரு பிரச்சனை, அது அவங்க என்னை சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது அவங்களுக்காக ஏற்றுக்கிட்டு நீங்கள் சண்டைக்கு போய் நீங்கள் மாட்டிக்கிறாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. கவனமாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமா நினச்சேன். கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லிட்டேன். மித்தபடி ஆரோக்கிய பிரச்சனைகளோ அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா சனிக்கு ஆயுள்காரன் சனி, கண்டச்சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்கள் யோகாதிபதியாக வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன் பல இடங்களில். அதே தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். மேலும் குருவோட பார்வையும் கிடச்சிட்ருக்கு சனிக்கு. அதனால் வந்து பெரிய அளவில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, இந்த மாதிரி ஹேபிட்ஸ், இது சம்மந்தப்பட்ட ஆட்களோடலாம் தொடர்பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம். நல்ல ஆரோக்கியமான விஷயங்களில் முயற்சிகள் எடுங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொத்து விவகாரங்கள் இதிலலாம் வந்து இந்த மாதம், இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் பிரச்சனைலாம் பெருசாக எடுத்து பேசிக்க வேணாம். சகோதர உறவுகள்கிட்ட, அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் நிதானம் கடைப்பிடிங்க. அப்படி இருந்துட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். குறிப்பாக முருக வழிபாடு ரொம்ப அவசியமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த செவ்வாய் இருக்கிறதுனால, கடன் ராகுவோட தொடர்பும் ஏற்படுறதுனால கடன், தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், பிரச்சனைகள் இந்த சின்ன சின்னது இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முருகனை பிடிச்சா போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கூடுமான வரைக்கும் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள் ஏழைகளுக்கு, அதுவும் நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவை வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க, எது வந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம்.
அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ மனக்கவலையோ மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி பொறாமை வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது அதுக்கு ஒரு பேர் சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோடய தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களாக நீங்கள் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டே தான் இருக்கீங்க. ஒரு போராட்டத்துக்கு ஒரு எல்லை உண்டா, போராடாமல் இருப்பதற்கான ஏதாவது வழிகள் உண்டான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க. பல முயற்சியில் சில கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறுறீங்க. ஆனால் பல கன்னிராசி நண்பர்கள் இன்னும் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த போராட்டத்துக்கு இப்போ என்ன பண்ண போகுது, ஒரு முடிவு கிடைக்கும். நம்முடைய கன்னிராசி என்பவர்களுடைய மனதில் உள்ள கவலைகளை தூக்கி வச்சுட்டு புதிய புதிய திட்டங்கள் மூலமாக புதிய ஒரு நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ராசியில் கன்னிராசியும் முதன்மையான இடம் இருக்குது. கன்னிராசிக்கு முதன்மையான இடம் இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், புதிய உறவுகள் உங்களை தேடி வரும், புதிய வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும். இவ்வளோ நாட்களாக திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் சந்திச்சிட்டேன், எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டேன், நான் என்னை மாதிரி விட்டு கொடுத்து போனவங்க யாருமே கிடையாது, என்னுடைய கணவர் தான் என் உலகன்னு வாழ்ந்தேன், என் மனைவி தான் என்னுடைய வாழ்க்கைன்னு வாழ்ந்தேன், ஆனால் அவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவோ போராடி பார்த்தேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் தனிமையில் இருக்கேன், கொடுமையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகளை கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கிரகம் நடத்தி கொடுக்கும். அதே போல் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த வட்டம் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். சில கன்னிராசி நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா
ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதாவது காசி, கயா, அதே போல் திருச்செந்தூர், நம்முடைய திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ராமேஸ்வரம், ஸோ இப்படி எந்த கடற்கரை சார்ந்த பகுதிகள் அல்லது மலை சார்ந்த பகுதியில் உள்ள கோயில்களுக்கு நீங்கள் போய் மனசார வழிபாடு செய்ய எந்த கோயிலை ரொம்ப விருப்பப்படுறீங்களோ, அல்லது நம்ம சொல்லும் போது உங்களுக்கு எந்த கோயில் மனசில் வருதோ அந்த தெய்வங்களை நீங்கள் போய் தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. மேலும் கன்னிராசி என்பர்கள் புதியதாக தொழில் தொடங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலை சூப்பராக இருக்குது. புதிய நண்பர்கள் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாட்களாக உங்களை தான் மற்றவங்க யூஸ் பண்ணாங்க, நீங்கள் தான் உலகம், நீங்கள் மட்டும்தான் நல்லவங்க அப்பலாம் சொல்லி உங்களை போட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வேலையை அத்தனையும் நடந்துச்சு. ஆனால் இப்போ உங்களை புரிந்து கொண்ட உறவுகள் மற்றவர்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்காமல் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து உங்களை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரகம் என்ன பண்ணுது, ஊக்கப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்க நினைக்கிங்களோ, ஒன்று உங்களுக்கு திருமணம் அல்லது உங்களுடைய உடன்பிறந்த உறவுகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கோம் சார், எப்படி குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கோம் சார், நாங்களும் ஒரு 5 வருட காலமாக யோசிக்கிறோம், 3 வருட காலமாக எதிர்பார்த்துருக்கோம், ஆனால் குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணே தெரியலே நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்பெலாம் நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா பொதுவாக வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடு மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம், 2வது திருமணம் சார்ந்த விஷயங்களில் கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது, கவலையே பட தேவையில்ல. ஓகேவா? சரி, இப்போ இந்த கன்னிராசியில் 3 நட்சத்திரம் இருக்கீங்க. அதுலேயும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபடுறீங்க, எல்லா விஷயத்திலும் படாத பாடு. நீங்கள் என்ன சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருந்திருக்கும். இவங்களெல்லாம் சமாளித்து இவங்க மத்தியில் வாழ்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்முடைய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் மனதார ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. என்ன பண்ண, கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதேபோல் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கான வழிபாடு தெளிவான முறையில் அனுப்புகிறேன். ஸோ அதை பயன்பட்டு என்ன பண்ணணும், நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் அத்தனை பேரும் கொடுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்சளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிதானமாக இருப்பது, தேவையில்லாத ப்ரெஷரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகுது, இதெல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரீ மைண்டாக இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி என்பதற்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிரமம் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன்,
எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. கன்னி ராசி என்பர்களுக்கு, இந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே சமயம் கடன் வாங்கி சில இடத்துல கடன்ல நிர்பந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இவங்களுடைய லைஃப்ல எப்போதுமே டிராவல் ஆகும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள், அடுத்து இவர்களினுடைய ராசி அதிபதி புதன் அப்படின்ற இந்த 2ம் சேர்றதுனால பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது இவர்களால மறுக்க முடியாத ஒண்ணாக இருக்கும். என்ன அடைச்சாலும் ஒரு கடன் முடிச்சுட்டு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அந்த கடனை முடிச்சுட்டு திரும்ப இவங்களே ஒரு டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி மாறி மாறி அந்த கடனுடைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாத இந்த கன்னிராசி என்பர்கள், எனக்கிட்ட 1 பைசா கடன் கிடையாது மேடம் அப்படின்றவங்க கண்டிப்பாக நோய் தொந்தரவுகள் இருக்கும். நோய் தொந்தரவுகள்னா பாத்தீங்கன்னா இவங்களே சும்மா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு செக்அப் பண்ணிக்க வேண்டியது, அடுத்து பிபி இவ்வளோ இருக்கு, சுகர் இவ்வளோ இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, தலைவலி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான கண் பிரச்சனை இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி மாதம் மாதம் அந்த மருத்துவத்திற்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னி ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஆனா லைஃப்லயே ரொம்ப ஜாலியான பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பவர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு துக்கமும் துயரமும் ஒரு நபர்கிட்ட அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு 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 என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப வந்து தன்னைத்தானே மாத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் நம்ம கன்னி ராசி என்பவர்கள். ஒரு நண்பர்கள் பட்டாளம் அப்படின்றது இவர்களுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். இவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நண்பர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் நம்ம கன்னி ராசி என்பவர்கள். அதுலயும் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு அந்த நண்பர்கள் தோழிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருப்பாங்க. ஆனா அந்த தோழியில யாராவது ஒருத்தர் இவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு தோழிகளாக தான் இருப்பாங்க. அதை இவர்களால அடையாளம் காணவே முடியாது. எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வேதனை இருக்கு பாருங்க, ஒரு மீள முடியாத ஒரு வேதனையாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசியின் மீதே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி ராசியின் மீது, அடுத்து பாக்யஸ்தானாதிபதி ராசியின் மீது நீச்சமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும், ஒரு கிரகம் உச்சமாக அடைவதற்கும் ஒரு கிரகம் நீச்சமாக அடைவதற்கும் உண்டான
டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா வேற விதமாக இருக்கும். ஒரு கிரகம் உச்சமாக ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அவர்களினுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது அபரிமிதமாக இருக்கும். அது மாதிரியான எதிர்பாராத வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். அதே கிரகம் உச்சமாக இருந்து கெடுதல் ஸ்தானத்துல 6, 8, 12 இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கெடுதல் பலன்கள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக நீங்க எதிர்பாராத அளவுக்கு அந்த கிரகங்கள் அந்த வழியை கொடுத்துரும். இதே இது நீச்ச கிரகங்களாக இருக்கு. நீச்சம் அப்படின்னு சொன்னாலே அந்த கிரகம் வலிமையற்றதாக காணப்பட போகுது. அந்த வலிமையற்று இருக்கும்போது அது எந்த ஸ்தானத்துல இருக்கு, அது நல்ல இடத்துல இருந்தாலும் கெடுதல் தான், கெட்ட இடத்துல இருந்தாலும் கெடுதல் தான். அதனால நல்ல இடத்துல இருந்ததுன்னா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும், தேவையான நேரத்திற்கு யூஸ் ஆகாது. அதுதான் அந்த நீச்சத்தினுடைய தன்மை. இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நீச்ச சுக்கிரன் சனியினுடைய வக்ர பார்வையில இந்த மாதத்துல இருக்கிறார். இதனால இந்த கன்னிராசி என்பர்கள் வயது மூத்தோர்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலயும் சின்ன குழந்தைங்க, அடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா விவரமே தெரியாது ஒரு 13 வயசு 13ல இருந்து 15 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரெண்டும் கட்டான, அதாவது என்னதுன்றதும் தெரியாது, இது நடந்தா என்ன பாதிப்பு அப்படின்றதும் தெரியாது. அந்த விவரம் தெரியாத வயது இருக்கக்கூடியவர்கள் அந்த வயது மூத்தோர்கள் கிட்ட, அதாவது ஒரு 35 வயதை கடந்திருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களால பாதிப்பு அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எதையாவது சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இவங்களை ஏமாற்றுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசி என்பவர்கள். அப்படி கவனமாக இல்லாத பட்சத்துல இதனால ஏதாவது பாதிப்புகள் அப்படின்றது இந்த 1 மாத காலகட்டத்திற்கு இருக்கு. உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருக்கு இவர்களினுடைய பிரார்த்தனைகள், இவர்களினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், இது எல்லாமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அதனால எந்த பாதிப்புகளும் வராது. கோச்சார நிலவரப்படி இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு. அதுல நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எங்கேயாவது கெடுதலான பலன்கள் இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல கவனமாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா, யாராவது தெரியாத நபர்கள் உங்களுக்கு நிறைய உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கடன் வாங்கும் போது அவங்க உங்களுக்கு தெரியாத நபர்கள் எப்படி பணம் கொடுக்க முடியும், அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா தானே பணம் கொடுக்க முடியும். அதனால ஏதோ ஒரு சிக்கலை வச்சுதான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேருக்கு லாட்டரி அடிக்க போகுது, யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பணம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாத்துலயுமே இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அதுல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால வேலையில பாதிப்புகள் வரும், வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும், வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், அதாவது உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இடத்துல இடமாற்றங்கள் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பலனாக இருக்கு. அதனால யாரெல்லாம் இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இடமாற்றம் செஞ்சுக்கலாம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே சனி சந்திரன் சேர்க்கை, புணர்வு தோஷம், அடுத்து சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இதனால இந்த நெகட்டிவான சில விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு அமைப்பை அமைத்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு தனிமையில விடப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு, ஹஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் சில வெற்றிகள், எல்லா இடத்துலயும் சில வாய்ப்புகள் அப்படின்றது ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்காத சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்துல சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா வேலை ரீதியான உயர் அதிகாரிகள்னால சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகள் ஒருத்தர் இடமாற்றம் பண்ணி வராங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நான் தான் இந்த அலுவலகத்துல பெரிய ஆளு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களை முதல் ஆளா
களை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்றது அந்த உயர் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசா புத்திகள் அப்படின்னு பொறுத்து, அதாவது இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது கூடிய திசா புத்தி பாத்தீங்கன்னா குரு திசை, ராகு திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள்லாம் இருக்கும். ராகு திசை எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயது, அதாவது ஒரு 17 வயசு 16 வயசுல இருந்து அவங்களுக்கு உண்டான திசாபுத்தியா இருக்கும். அடுத்து குரு திசையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு இருக்கும். இப்படி அந்த ராகு, குரு, சனி இந்த மாதிரியான திசாபுத்திகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் எப்படி இருக்க போகுது, நீங்க என்ன தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு ஈடேறும் அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.